Hi students, this is Vijay Max. Example 2.18. Given complex number z equal to 3 plus 2i, represent the complex numbers z, iz and z plus iz in one argument diagram. Show that these complex number form the vertices of an isosceles right triangle. So கொடுத்த 3 points வந்து isosceles right triangle அப்படின்னு prove பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So first பாத்தீங்கன்னா given z equal to 3 plus 2i. இந்த given 3 points first என்ன பண்ணிக்கிறேன்னா first point வந்து a அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். So a equal to z. இந்த z என்ற first point வந்து a அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். z நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க 3 plus 2i அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 plus 2 என்றது வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம். இதை நம்ம ஆர்டர் பேர் எழுதும்போது 3,2 அப்படின்னு எழுதலாம். 3 plus 2 சொன்னாலும் 3,2 ஆனாலும் ரெண்டும் ஒன்று தான். ஓகே, இது பாருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க b அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறோம். b என்றது என்னது iz. ஸோ i into z is 3 plus 2i. அப்போ i உள்ள மல்டிப்ளை பண்ணா 3i into plus 2i square. Then 3i, i square is minus 1. Minus 1 into plus 2 na minus 2. Then finally, எப்பவுமே காம்ப்ளெக்ஸ் என்பது ரியல் ஃபர்ஸ்டாவும் இமேஜினரி வந்து செகண்டாவும் எழுதிக்கணும். ஓகே, இதை நம்ம ஆர்டர் பேரா எழுதும்போது இது வந்து -2,3. அதாவது -2 plus 3 ஆனாலும் -2,3 ஆனாலும் ரெண்டு ஒன்று தான். ஓகே, the next C point. C is z plus iz. So z value 3 plus 2i. iz இப்போதான் நம்ம iz இங்க கண்டுபிடிச்சோம். that is 3i minus 2. so real ஆட் பண்ணுங்க, இமேஜினரி ஆட் பண்ணுங்க. ரியல் வந்து பாருங்க 3 minus 2 அப்படின்னா நம்மளுக்கு வந்து 1. 2i plus 3 என்ன அது என்ன நம்மளுக்கு 5i. இதோட ஆர்டர் பேர் பார்த்தீங்கன்னா 1,5. 1 plus 5 சொன்னாலும் இல்ல 1,5 சொன்னாலும் ரெண்டு ஒன்று தான். ஓகே, ஸோ தென் டயக்ராம் பார்க்கலாம். draw x axis, draw y axis. பாயிண்ட்ஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் a point is 3,2, x is 3, y is 2. This is a. Then b minus 2,3, x is minus 2, y is 3. This is b. Then c point is 1,5, x is 1, y is 5. This is c. So join the points a to b. So join the points b to c. Join the points c to a. பாருங்க ஏபிசி மூணுமே ஜாயின் பண்ணிட்டோம். இட் ஃபார்ம்ஸ் ஏ ட்ரையாங்கிள். இது வந்து ஐசோலஸ் ட்ரையாங்கிள் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஏ அண்ட் பி பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். நவ் ஏபி ஈக்குவல் டு, ஸோ டிஸ்டர்ப் இந்த 2 பாயிண்ட்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்றோம். ஆல்ரெடி இன்ட்ல கொடுத்துக்கிறோம் பாருங்க. ஸோ x2 minus x1. ஸோ x2 என்னது நம்மளுக்கு இங்க -2 minus x1 is 3 whole square plus y2 minus y1. y2 is 3 minus y1 is 2 whole square. Then root of -2 minus 3 means -5 whole square plus 3 minus 2 means 1 whole square. So next step, root of 5 square na namakku enadhu 25, 1 square na 1. அப்போ finally the root value பாருங்க root of 26. இதே மாதிரி அடுத்தது b and c எடுத்துக்கலாம். now b is equal to root of x2 minus x1. 1 minus x1 is -2, so minus plus 2 whole square. Then y2 minus y1. y2 is 5, y1 is 3, 5 minus 3 whole square. So next step, root of 1 plus 2, 3 whole square. இங்க நம்மளுக்கு 5 minus 3 னா 2 whole square.
So 3 square is 9, 2 square is 4, root of 9 plus 4 is root 13. இப்போ next பாருங்க C and A எடுத்துக்கலாம். Next CA equal to root of x2 minus x1, 3 minus 1 whole square plus y2 minus y1, 2 minus 5 whole square. Next step, root of 3 minus 1 is 2 square plus 2 minus 5 is minus 3 whole square. So 2 square is 4, minus whole square is 9, root of 9 plus 4 is 13. So AB value, BC value, C மூணுமே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இது வந்து ரைட் ட்ரையாங்கிளா அப்படின்னு ப்ரூவ் பண்ணோம். ஸோ ரைட் ட்ரையாங்கிளா நம்ம பித்தாகரஸ் ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணோம். பித்தாகரஸ்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா எது ஹையஸ்ட் வேல்யூ இருக்கோ அதை ஸ்கொயர்ல ஒரு பக்கம் எடுத்துட்டு மற்ற ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணும்போது ரெண்டுமே நம்மளுக்கு ஈக்குவல் அப்படின்னு வரணும். ஸோ நம்மளுக்கு ஹையஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஏபி வேல்யூ. ஸோ அதை வந்து லெஃப்ட் சைடு எடுத்துக்கிறேன். ஸோ ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ரிமைனிங் டூ வேல்யூஸ் ரைட் சைடு ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். பிசி ஸ்கொயர் பிளஸ் சிஏ ஸ்கொயர். ஸோ ஏபி வேல்யூ இஸ் root 26 whole square equal to BC value is root 13 whole square plus CA value is root 13 whole square. The square root will cancel means 26 equal to 13 plus 13. அப்ப left side பார்த்தா நம்மளுக்கு 26, right side பார்த்தீங்கன்னா 13 plus 13 26. அப்ப both LHS and RHS equal னா definitely Pythagorean condition satisfy. It is a ரைட் ட்ரையாங்கிள் அர்த்தம். இதுல நம்மளுக்கு ஐசோலஸ் ரைட் ட்ரையாங்கிளா அப்படின்னு ப்ரூவ் பண்றாங்க. ஐசோலஸ் ரைட் ட்ரையாங்கிள்னா ட்ரையாங்கிள் எனி டூ சைட்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கணும். உங்களுக்கு பாருங்க பிசியும் சிஏவும் டெஃபினட்டா என்ன இருக்கு, ஈக்குவலா இருக்கு. தேர்ட் சைடு வந்து நாட் ஈக்குவலா இருக்கு. அப்ப கண்டிப்பா கிவன் பாயிண்ட்ஸ் வந்து ஐசோலஸ் ட்ரையாங்கிள் தான். அப்போ ஏன்ஸ் கிவன் பாயிண்ட்ஸ் ஃபார்ம் an ஐசோலஸ் ட்ரையாங்கிள்.